இந்த ஓவர்வியூ செஷன் நம்ம பார்க்க போறது ரிசிப்ட் வவுச்சர். ரிசிப்ட் வவுச்சர்ல நம்ம ஃபண்ட் இன்ஃப்ளோ ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபண்ட் இன்ஃப்ளோ ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப F6 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றது மூலமா நம்ம ரிசிப்ட் வவுச்சர் நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். இந்த ரிசிப்ட் வவுச்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போற ஃபண்ட் இன்ஃப்ளோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிசினஸ் இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணாலும் அத நம்ம ரிசிப்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது பிசினஸ் ரிலேட்டடா நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்வாய்ஸ் தவிர மத்த எந்த ஒரு இன்கமா இருந்தாலும் நம்ம இதுல ரெக்கார்ட் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ரிசீவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி, பேங்க்ல இருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி, வேற ஏதாவது நம்ம ரெண்டல் ரிசிப்ட் இந்த மாதிரியான ஒரு சில ரிசிப்ட் நம்மளுக்கு வருது, இன்கமா வருது அப்படின்னா நம்ம ரிசிப்ட் வவுச்சர்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம சேல்ஸ் பண்றது மூலமா நம்ம இன்கம் வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணுமே தவிர, ரிசிப்ட் வவுச்சர நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்ம குடுக்குற மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா, நார்மல் இன்வாய்ஸ் நம்ம குடுக்கணும். அந்த இன்வாய்ஸோடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே சேல்ஸ் வவுச்சர்ல தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர, ரிசிப்ட் வவுச்சர்ல இருக்காது. ஸோ ரிசிப்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் வவுச்சரா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லாம வேற ஏதாவது ஒரு இன்கம் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா, அத நம்ம ரிசிப்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்து பிக்ஸட் அசெட், இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசெட்ஸ நம்ம சேல்ஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு கேஷ் உள்ள வருது அல்லது பேங்க் பேலன்ஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரிசீட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து பார்ட்டீஸ் ரிசிப்ட் ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி கிரெடிட் பேசிஸ்ல சேல்ஸ் பில் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர்ஸ்ல இருந்து நம்ம ரிசிப்ட் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி, நம்ம இதுக்கு முன்னாடி குடுத்து வச்சிருக்க லோன் நம்மளுக்கு ரீபேமெண்ட் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம லோன் ரிசீவ்ட நம்ம ரிசிப்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிசினஸ்க்கு ஏதாவது பிசினஸ் லோன் நம்ம பேங்க்ல இருந்து ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பேங்க் லோன் ரிசீவ் பண்ணும்போது நம்ம ரிசிப்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபைனலா நம்ம கேப்பிட்டல் பிசினஸ் ஓனர்ட்ட இருந்து நம்மளுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்பிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம இந்த ரிசிட் வவுச்சர்ல தான் ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்தர் கேப்பிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலயும் நம்ம ரிசிட் வவுச்சர்ல தான் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த 4 டிரான்சாக்ஷன மட்டும் நம்ம ப்ராப்பரா ரிசிட் வவுச்சர் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணணும். வேற எந்த ஒரு வவுச்சர்லயும் நம்ம இத ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு கன்டினியூஸா கிடைக்கணும் அப்படின்னா, என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஓவர்வியூல பார்க்கலாம்.